வந்து இது ஒரு கப்புக்கு தேவையான மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி அந்த ஒரு சின்ன கப்புக்கு தேவையானது போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்லாம், ஆற வச்சா சாப்பிட்லாம். செய்முறையை பார்க்கலாங்களா? வெங்காயம் செவந்துச்சுங்க. வெங்காயம் செவந்தவுடனே அந்த எண்ணெயிலே கருவேப்பிலை போட்டு அப்படியே பொரித்து எடுக்க வேணாம். அப்படியே போட்டுட்டு இந்த பாருங்க, அதுக்கு எடுத்து வச்ச பொருளுங்கெல்லாம் அப்படியே போட்டுருங்க. ஸ்லோவில் வச்சு போடணும். நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். வீட்டில் நெடி வேறு வந்தால் ரொம்ப முடியாது, தும்பல் அதிகமாக வரும். எல்லாம் மிங்கிள் ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். வறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாங்க. அப்படியே நுர வரும் பாருங்கள். அப்படியே நுர வந்தோடனே சாப்பாடு எடுத்து கலரி கொட்டிடணும். அப்படியே இருக்கணுங்க. மத்திய வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வாசனை நல்லா வருது பாருங்க, செமையாக இருக்கு. முட்டை வறுவல் தொக்கு இப்படி தான் இருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் காரமாக இருக்கிற போல இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சாப்பாடு. ரசித்து சாப்பிட்ணுன்னா ரொம்ப காரமாக இருந்தால் ரசித்து சாப்பிட முடியாது. கரெக்டாக